இவங்க வீட்டுலதான். ஐயோ உங்களுக்கு தெரியாதா? இவங்க வீட்டுல எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கிட்ட இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்னு என் பையனுக்கு அந்த ரீசனால சரி ஓகே அப்படின்னு கல்யாணம் பண்ணது. நான் எப்படி உங்களை மறக்க முடியும் சொல்லு? இப்ப அந்த பையன் வாழ அவனை கூட்டு போறேன்னு நீங்க மறந்துதான் உங்க அண்ணன் பாவம் தான். உங்க அண்ணாக்கு ஒரு கேரளா கறியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீங்க பார்த்து வச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு விடலாம வேண்டாமா? அப்படியெல்லாம் இல்ல இல்ல, உங்க அண்ணா கடைசி வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் சீரியஸா சொல்லிட்டு விளையாடல. சீரியஸா எனக்கு என் க்ரஷ் கூட போகணும்னு இருக்கு. போய் என்ன பண்ணுவீங்க? நாங்க போய் வேற ஒரு ஸ்டேட்லயோ இல்ல கண்ட்ரிலயோ நாங்க பாட்டுக்கு எங்க லைஃப் அனுப்போம். பாரு அவன் தான் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஐயே அது எப்படி நீ உங்க அண்ணனை நீ இப்படி எல்லாம் சொல்லலாம் சொல்லு? நான் உனக்கு அண்ணினா நான் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு அது அண்ணன் தானே. வேண்டாம் நீ எனக்கு வாழ், எனக்கு சேர்த்து வைக்கணும். எனக்கு சேர்த்து நான் சொல்லுவேன். அப்படி இல்லை, நீ வந்து சேர்த்து வை சரியா? என்னங்கிற கண்டென்ட் எல்லாம் கிடையாது, இது சீரியஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க மறந்துருங்க. அப்படி எல்லாம் இல்லை, எனக்கு உங்க அண்ணா கூட வாழ பிடிக்கல. நான் என் க்ரஷ் அப்படி இல்ல, நான் என் க்ரஷ் தான் லவ் பண்றேன். லவ் பண்றீங்க, இப்ப கல்யாணம் முடிச்சு அவரை கல்யாணம் பண்ணா டிவோர்ஸ் பண்ணா அதுக்கு எத்தனை வருஷம் அலையுது? பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன்னா நான் என் லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன் சரியா? அப்ப கேட்டு என்கிட்ட வந்து கேட்டு சொல்றது நீ என்னவோ சொல்லு. இந்த மாதிரி நான் என்ன சொல்றது, நீ சொல்லிடு எனக்கு எது தெரியாது. நீ நீ எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண, நான் என்ன சொன்னேன்னா இல்ல நான் வந்து பிளான் பண்ணி நான் போய்க்கிறேன் சரியா? ஆனா நீ வந்து உங்க அண்ணா கிட்ட என்ன சொல்றேன்னா பரவாயில்ல நான் போயிட்டாங்கல்ல நீ வேற என்ன பண்ண அப்படி சொல்லி மண்டே கிழமை போயிடும். உங்களுக்கு உங்க க்ரஷ் எங்க பையன் வந்து எப்படி மறப்பாங்க? பரவாயில்ல ஏதோ ஒண்ணு பண்ணி மறக்க வச்சிருங்க. நானாச்சும் என் க்ரஷ் கூட என் க்ரஷுக்கு கூப்பிடுங்க அவருக்கு. நீ கூப்பிட்டு உங்க அண்ணனை கையோட நிக்க சொல்லிடுவேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஹெல்ப்பா கேக்குறீங்க யாரையும் சொல்லலாம் சத்தியமா வாங்கிட்டீங்க. நீ ஏதோ பிளான் பண்ணி நீ சொல்ற. பிளான் பண்ண பாருங்க ப்ளீஸ். நான் சீரியஸா சொல்றேன், நான் இன்னொருத்தவங்க லவ் பண்றேன். கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க மறந்துட்டா ஆகணும். அப்படி மறக்க முடியாது. எப்படி மறக்க முடியும்? வேணா கேரளா பொண்ணு யார பொண்ணு பார்த்து அப்படி பார்க்க முடியாது. அவன் என்னையும் நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சிட்டே இருக்கு சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீதான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி உங்க அண்ணாவை கன்வின்ஸ் பண்ண. முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஏதாவது பண்ணலாம், கல்யாணம் அப்படி இல்ல. நீ எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணு. எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணா நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? பெரிய துரோகம். இருக்கிற சரி உங்க அண்ணனுக்கு இன்னொரு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்துருன்னு நான் சொல்றேன். வீட்டுல சொல்லி அமைச்சு கொடு. வச்சுக்கோங்களேன், நீ எங்க மாமா எங்க அம்மாடி குடும்பத்துல இருக்க பெரிய பெரிய கையெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருவாங்க கழுத்தோட. சரி உனக்கு தெரியாது, நீ என்ன பண்றேன்னா நான் போய் எங்க போன பாக்காம அப்படி கேட்டாங்க. இப்ப வேண்டாம், இப்ப நீ வீட்டுக்கு போயிரு. எப்படி நைட்டு உங்க அண்ணன் தூங்கினது நான் இருந்து கிளம்பிக்கிறேன். அப்படி சரி நீ சொன்னு வச்சுக்க, அப்படி கட்டி எடுத்து ஒரே சொல்லி இவனை வர சொல்லி க்ரஷ நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டேயா? எங்க பையன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண நல்லா வச்சிருக்காங்க, நல்லா வச்சிருக்காங்க, நல்லா பாக்க. இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு என் க்ரஷ் தான் முக்கியம். என்னால அவனை மறக்க முடியாது. என்னால அவனை மறக்க முடியாது. தினம் 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 நான் அழுந்துட்டு இருக்கேன். ஆமா, அஞ்சஸ் அனுப்பான் இருக்கிறது மை க்ரஷ் அனுப்பான் மாத்திடுவேன். என்ன சிரிச்சிட்டு இருக்க? எங்க இருக்கான் அவன் பேரு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் என்னோட உலகம், என்னோட உயிர். அப்ப அன்சா குட்டி, அன்சா குட்டியும் இல்லை ஜட்டியும் இல்லை. அதுதான் உங்க பையாக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிரு. இங்க பாரு,
உங்க அண்ணா இருக்க இடத்துல என் கிரஷ் இருந்த எவ்வளவு சூப்பரா இருக்கு. கிரஷ் இருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு. இப்படி பிடிச்சி எங்க அண்ணா கூட தானே போட்டோ எடுத்திருக்கீங்க. அப்ப ஆமா கிரஷ் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சிருக்கணும். என்ன பண்றது? குடும்பமா போட்டோ எடுத்துட்டு இப்படி துரோகம் ஒரு பையாக்கு மட்டும் பண்ண ஒரு குடும்பமே இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவீங்க? பேசாம வந்துட்டு நான் கண்காணாம எங்க போயிட்டேன் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி போலீஸ் கேஸ் கொடுத்து ஜெயமனுப்பா காணும் அப்படின்னு சொல்லி நாங்க போட்டுருவோம். எனக்கு கிரஷ் தான் முக்கியம். நான் போன் பண்ணி அவனுக்கு ஃபர்ஸ்ட் வர சொல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஹலோ, நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். இதுவும் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம இவளை உயிரோட விடக்கூடாது. இவ என்னது விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் பேசுறேன். அவங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ற அது இது நான் சொல்லிட்டு நான் உன்னை எவ்வளவு ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த லூசு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குது. பேக்கு நீ ஒண்ணும் இல்ல, நீ வரும்போது நான் ஒரு டேப்லெட் அன்னைக்கு நான் சொன்னல, அந்த டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வா. அது இல்ல, அந்த டேப்லெட் சும்மா அது ஃபுல்லா இது பண்ணி இவ வாயில போட்டாலே போதும், போயிருவா. அப்ப நீ நான் நம்ம கிளம்பிடலாம். இங்க பேர் எப்படி இருந்துச்சு அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். சரியா? உங்க அண்ணன் நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. எப்படின்னா உங்க கிரஷ் வரதுக்கு ஒரு 1 மணி நேரம், மாத்திரை கலக்கி கொடுத்து நான் போய் சேர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம். நீ சீக்கிரம் வா. நான் எல்லாம் ஆல்ரெடி ரெடியா பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இவளை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். சாந்தினி, சீரியஸா இருந்தேன். எனக்கு என் கிரஷ் முக்கியம். சரியா? அதனால நீ உங்க அண்ணா கிட்ட எல்லாம் நீ சொல்லிட்டு பிடிச்சிரு. எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணு. அப்படி இல்லைன்னா பேசாம என்ன துரோகம் பண்ற பிடிக்கிறேன்னு இருக்க? நான் துரோகம் எல்லாம் பண்ணல. சரி, நீங்க பொறுமையா ஐயோ, எனக்கு லவ் பண்ணா கல்யாணம் பண்ணுவீங்களா? வீட்ல ஃபோர்ஸ் பண்றாங்களா? இது பண்ண ஏதோ ஒண்ணு. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு அவங்க மேல எனக்கு இன்னும் கிரஷ் வந்துருச்சு. அது எனக்கு உங்க அண்ணா கூட இருக்க பிடிக்கல. நான் கிரஷ் கூட போவேன். எனக்கு என் கிரஷ் தான் முக்கியம். என் லவ் தான் முக்கியம். எங்களுக்கு நாங்க நாளைக்கோ இல்ல நாளைக்கும் நாங்க கல்யாணம் பண்றோம். நாளைக்கு நீ சொல்லு ஃபர்ஸ்ட். நீ சொல்லு. நான் விளையாடிட்டு இருக்கேன், நீ நினைச்சிட்டு இருக்கிய? விளையாடுறதுக்கு இல்ல, ஹெல்ப் பண்ணினா ஓகே. அப்படி இல்லைன்னா இப்ப நான் உன்னை சாவடிச்சிருவேன். சீரியஸா சொல்றேன். சீக்கிரம் சாக மாட்டேன். இப்ப படிக்க வச்சு தலகாணி எனக்கு ஹெல்ப் பண்ணி சாங்க ப்ளீஸ். நீ உங்க அண்ணனுக்கு நல்லபடியா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா போதும். நீங்களே பண்ணி வச்சுட்டு போங்கங்கற. அவன் ஒத்துக்க மாட்டேங்க. நான் இல்லாம இருக்க மாட்டேங்கிறான். அவன் என்னன்னா அவன் நான் இல்லாம செத்துருவேங்கிறான். நீங்க போயிருங்கங்கற. என்ன இப்படி சொல்ற? அப்புறம் எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணீங்க, அது எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல கண்ணாடி போட்டு பாரு. தலகாணி கொஞ்சம் வச்சிருவீங்க, பயமா இருக்கு. சாந்தினி ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். எனக்கு நீ எல்லாம் ஹெல்ப் பண்ற, இதையும் பண்ண. நீங்க என்ன ஹெல்ப் வேணா கேளுங்க, எல்லாம் பண்றேன். இது எப்படி பண்ண முடியும்? உங்க அண்ணன் முக்கியமா நான் முக்கியமா? எங்க அண்ணன் தெரிஞ்சனால அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனா எனக்கு என் கிரஷ் தான் வேணும். ஐயோ புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணோட ஃபீலிங் உனக்கு பையா உட்கார வச்சு ஐயோ உங்க அண்ணாக்கு நீ சொன்னீன்னா அப்புறம் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு உங்க அண்ணன் நினைச்சுக்கோ. இப்படி நினைச்சா அது வெறுத்தாச்சு. சரி போய் தொலைன்னு சொல்லலாம். எனக்கு வந்து என்ன பண்ணீங்க? உங்க கிரஷ் மறந்துருங்க. நீங்க வந்து பையா எப்படி மறக்க முடியும்? மறக்கன்னு சொல்ற? எப்படி மறக்க முடியும்? லவ் பண்ணிருக்கியா நீ? சொல்லு, பண்ணிருக்கியா? இப்ப மறந்துருங்க. நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாம் கிரஷ் என்னால போக மாட்டேன். புருஷன் தான் முக்கியம்னு வாழ்ந்துருவேன். எனக்கு புருஷன் தான் முக்கியம். ஆனா எனக்கு என் கிரஷ் முக்கியம். கிரஷ் எல்லாம் போடா. ஐயோ என் கிரஷ் வரக்கே அவன் வர 10 மணி நேரம் ஆகும்டி. எங்க இருக்காங்க? முதல்ல உனக்கு கொண்டு செய்ய வரும்னு நினைக்கிறேன்.
கொலைக்கு எடுத்ததுக்கு நீ பண்றீங்கன்னு பார்த்தா இப்ப கொண்டிருப்பீங்க என்ன. சீரியஸா நான் அவனை கல்யாணம் பண்ண போறேன். அவன் கூட தான் நான் வாழ போறேன். அப்ப இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு என்ன? எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மூஞ்ச முறையெல்லாம் நான் உடச்சுடுறேன். நீ ஹெல்ப் பண்ணுவேன் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ பாரு எப்படி என்ன ஹெல்ப் பண்ணாம இருக்கேன்னு. ஐயோ கிந்தையா 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 அவன் பேர் என்ன? கிந்தையா. என்னது கிந்தையா? கிம்தயா? அவன் யாரு? கிந்தையாங்கடி. பிடிஎஸ் வீடி. சை, அவனை கல்யாணம் பண்ணி வாழணும்னால நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவரும் விட மாட்டேங்கிற, உங்க அண்ணனும் விட மாட்டேங்கிற. சுத்தமா எனக்கு புரியல. அவன் நான் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் பண்றான். அவன் பேர் கிம்தேயங்கடி. செல்லமா நான் தான் அவனுக்கு வீண் பேர் பக்குன்னு பயந்துட்டேன். உண்மையாவே சொல்றீங்களோ யாரையோ கிரஷ் வச்சிருக்கீங்களோ ஓடிடுவீங்களோ? ஏய் சீரியஸா நான் அவன் கூட ஓடதான் போறேன். அட லூசு பேச்சு. நான் பாஸ்போர்ட்ல எடுத்து வச்சுட்டேன். பாஸ்போர்ட்ல எடுத்து வச்சுட்டேன். கிளம்பணும். சரி, என் கிரஷ கூட கூட வாழ மாட்டேங்கிறேன். என் கிரஷும் வாழ இது பண்ண முடியாது. அவன் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? சொல்லவா? சக்தி வாங்கிருக்காங்க, நான் சொல்ல முடியாது. அவங்கள்ட்டே கேளுங்க. ஐயோ என் கிரஷ் வேற கூப்பிட்டு. என்ன கிரஷா? என்ன கிரஷ் சொல்லுங்க. கிம்தேயம். அன்ஷா நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அன்ஷா. நான் அவன் கூடயே ஓடி போறேன் அன்ஷா. ப்ளீஸ் அன்ஷா எனக்கு வழி அனுப்பி விடு அன்ஷா. அன்ஷா நான் ஒரு பையனை லவ் பண்றேன். ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறடா. எனக்கு ஓடி போறக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா. அம்மா அம்மா தும்மா நொழுகுது அம்மா. ஏய் சும்மா பிராங்க் பண்ணுடாமா. ஐயோ உன்னை தான் நீ பிராங்க் பண்ண அன்சா. நீங்க நல்லா சொல்றதா?